கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்ஃபில்டு, ஹாப்பி, இல்லை வந்து இந்த ஒரு ஐடியா, ஒரு சப்ஜெக்ட், ஒரு மேட்டர் அப்படின்னு நிறைய மீனிங் இருக்குது. அது எங்கே அந்த கண்டென்ட்ங்கிற வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ, எந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட மீனிங் எல்லாமே மாறுது. கண்டென்டட் சை அப்படின்னா நிம்மதி பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்டட் சை. கண்டென்டட் ஸ்மைல், அப்போ ஒரு சாட்டிஸ்ஃபை, அப்பா அந்த விஷயம் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. கண்டென்டட் ஸ்மைல். ஸோ ஷீ இஸ் வெரி மச் கண்டென்டட் அபவுட் திஸ் பிளேஸ். அவளுக்கு வந்து இங்கே தங்குறதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஷீ இஸ் வெரி மச் கண்டென்டட் டு ஸ்டே ஹியர் அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஸோ கண்டெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு பாத்திரத்தை வந்து அதுக்குள்ளே ஏதாவது வைக்கிற ஒரு பாத்திரத்தை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கண்டெய்னர். தட் இஸ் கால் கண்டெய்னர். கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ ஆர்டிக்கல்லாம் எழுதுகிறவங்கள நம்ம என்னென்னு எழுதுகிறோம், அந்த கண்டென்ட்டை, ஒரு விஷயத்தை எழுதுகிறவங்கள நம்ம கண்டென்ட். ஸோ கண்டென்ட்ங்கிறதுக்கு இட் இஸ் ஹேவிங் அ வேரிட் மீனிங். டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த சென்டென்ஸ் வி ஆர் யூஸிங் த வேர்ட் கண்டென்ட். கண்டென்ட்டையும் கான்செப்டையும் நம்ம என்ன பண்ணிக்கூடாது அப்படின்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கான்செப்ட் அப்படிங்கிறது ஐடியா, கான்செப்ட்டுங்கிறது ஐடியா, இல்லைன்னா அது ஒரு பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ கண்டென்ட்ங்கிறது என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்று. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா அது வந்து என்ன ஹாப்பியாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ஃபுல்ஃபில்டாக இருக்குது, கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது, இது எல்லாமே கண்டென்ட்டோட மீனிங்.